மலைன்னு சொல்லப்படுற ஊட்டி, அதோட வசீகரிக்கும் புல்வெளிகள், இனிமையான சூழல், குளிர்ந்த வானிலை, அங்க இருக்கிற லேக்ஸு, கார்டன், பார்க்கு, பீக்கு, வாட்டர்ஃபால், ஃபாரஸ்ட்ன்னு சொல்லிட்டு ரொம்பவே இனிமையா வரவேற்குது. இது பார்வையாளர்களோட சொர்க்கம்னே சொல்லலாம். ஊட்டியில ஒன் டேல நம்ம சுத்தி பார்க்க போற பிளேஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஊட்டியோட மேஜர் டூரிஸ்ட் ஹப்ன்னு சொல்லப்படுற இந்த பைன் ஃபாரஸ்ட் ஏரியாவ தான் சுத்தி பார்க்க போறோம். இங்க பக்கத்துலயும் எக்கச்சக்கமான பிளேசஸ் வந்து இருக்கு சுத்தி பார்க்கிறதுக்கு. ஒரு சின்ன பள்ளத்தாக்கு பக்கத்துல நெறைய மூவி, சீரியல், சாங்ஸ்ன்னு சொல்லிட்டு நெறைய ஷூட்டிங் நடந்திருக்கு. ஊட்டியோட ரொம்பவே ஃபேமஸான ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கிற ஏரியா. ஃபர்ஸ்ட் நம்ம போக போற பிளேஸ் பைன் ஃபாரஸ்ட். என்ட்ரி பார்த்தீங்கன்னா ₹30 சார்ஜ் பண்றாங்க. ஊட்டியில இருந்து 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல லொக்கேட் ஆகி இருக்கு. ஊட்டி மற்றும் தலகுண்டா பகுதிகளுக்கு நடுவுல அமைஞ்சிருக்கிற இந்த பைன் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா, பறஞ்சு விரிஞ்சு இருக்கிற பள்ளத்தாக்கு பார்க்கிறதுக்கு அவ்ளோ அழகான ஒரு சீனிக்கான உங்களுக்கு ஒரு வியூ கிடைக்கும். இந்த பைன் ஃபாரஸ்ட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற அந்த பிளசன்ட்டான அட்மாஸ்பியரும், அந்த வியூவும் பார்க்கிறதுக்கு இதுதான் ஒரு பெர்ஃபெக்ட் பிளேஸு மூவிஸ் எல்லாம் ஷூட் பண்றதுக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகும். இங்க நெறைய டைப்ஸ் ஆஃப் பைன் ட்ரீஸ் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். அதுல சில இது பார்த்தீங்கன்னா, 1000 வருஷம் பழமையானது. சில இது 4000 வருஷம் பழமையான ட்ரீஸ் கூட இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஃபேமஸான ஸ்பாட்டு. நெறைய ஃபோட்டோஸ் எடுத்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். இந்த பைன் ஃபாரஸ்ட் வழியா கொஞ்சம் தூரம் கீழ இறங்கி போனதுக்கப்புறம், கீழ வந்து லேக் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் கொஞ்ச நேரம் நீங்க அங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு. நீங்க நேச்சர் லவ்வரா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இங்க வந்து இந்த லேக் பக்கத்துல நீங்க நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம். இந்த லேக் சாண்டினுலா பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ் வந்து இதுக்கு வேற சைடு இருக்கு. ஆனா, நீங்க பைன் ஃபாரஸ்ட் வழியா வந்தா கூட, இந்த பியூட்டிஃபுல்லான லேக் வியூவ பார்த்து உங்களால ரசிக்க முடியும். இங்க கிடைக்கிற அந்த ஃப்ரெஷ் ஏரும், இந்த பியூர் ப்ளூ கலர் லேக்கும் பார்க்கறதுக்கு அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா, பைன் ஃபாரஸ்ட்ல இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல லொக்கேட் ஆகியிருக்கு. இதே இது ஊட்டில இருந்து 6 மைல்ஸ்ல லொக்கேட் ஆகியிருக்கு. அதனால தான் இந்த பிளேஸ்க்கு 6 மைல்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்ன்ட்டு இந்த பிளேஸ்க்கு நேம் இருக்கு. என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா, ₹30 சார்ஜ் பண்றாங்க. இந்த கிரீன் ஸ்லோப்ல ஜிக்ஸாக்கா போற அந்த வே வழியா நீங்க வாக் பண்ணி மேல வர போற மாதிரி இருக்கும். மேல போனதுக்கு அப்புறம் ஒரு 360 டிகிரி வியூ பார்த்து நீங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. நல்ல ஒரு கூல் ப்ரீஸும் உங்களுக்கு டாப்க்கு போனதுக்கு அப்புறம் கிடைக்கும். வியூ பாயிண்ட்ட சுத்தியும் பார்த்தீங்கன்னா, டென்ஸ் ஷோலா ஃபாரஸ்ட் இருக்கிறதையும், நெறைய ஃபார்ம்ஸ் இருக்கிறதையும், சுத்தியுமே ஒரு கிரீனரி இருக்கிறதையும் பார்த்து உங்களால என்ஜாய் பண்ண முடியும். நெறைய இந்தியன் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்க தான் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா, இங்க இருக்கிற அந்த பேக் ட்ராப்பும், அந்த நேச்சுரல் பியூட்டியும் பார்த்து அவ்ளோ நல்லாருக்கும். இங்க உட்காந்து கொஞ்ச நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான பிளேஸ்ன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சுத்தியும் இருக்கிற இந்த ஹில்ஸ் அண்ட் வில்லேஜ் எல்லாம் பார்க்கறதுக்கு அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கும் இது பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஊட்டில இருக்கிற வியூ பாயிண்ட்ஸ்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீனிக்கான வியூ பாயிண்ட் வந்து இந்த பிளேஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து 9 மைல்ஸ்ல லொக்கேட் ஆகியிருக்கிற பைக்காரா ஃபால்ஸ் தான் போறோம். என்ட்ரன்ஸ்ல இருந்து பைக்காரா ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ் வர போறதுக்கு பேட்டரி கார்ல பெர் பெர்சன் ₹20 சார்ஜ் பண்றாங்க.
என்ட்ரி ₹30 சார்ஜ் பண்றாங்க. டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவுல அமைஞ்சிருக்கிற இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். நீங்க ஊட்டி வந்தீங்கன்னா, கண்டிப்பா விசிட் பண்ண வேண்டிய பிளேஸ்ல இதுவும் ஒண்ணு. அதுவும் ரெய்னி டேஸ்ல ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த ஃபால்ஸ் பத்தின டீட்டெயில்டு வீடியோ நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. மவுண்டன்ஸ்ல இருந்து விழுகிற இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லேயரா கீழ போறத உங்களால பார்க்க முடியும். ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க ஒவ்வொரு மாதிரியான பியூட்டிஃபுல்லான வியூ பாயிண்ட்ட பார்த்து உங்களால ரசிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம போற பிளேஸ் பார்த்தீங்கன்னா, பைக்காரா ஃபால்ஸ்ல இருந்து 2.5 கிலோமீட்டர்ஸ்ல லொக்கேட் ஆகியிருக்கிற பைக்காரா லேக் போட்டிங் தான் போறோம். இங்க நீங்க அந்த போட்டிங்கோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களால பார்க்க முடியும். இந்த போட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு டூரிசம் அண்ட் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷனால மெயின்டெயின் பண்ணப்பட்டுட்டு இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய டைப் ஆஃப் போட்ஸ், மோட்டார் போட்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். இங்க போட்டிங் போறதே ஒரு ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லலாம். அவ்ளோ ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இது. ஸ்பீட் போட்டுக்கு ₹1000 சார்ஜ் பண்றாங்க. 4 பெர்சன்ஸ் வந்து அலோவ் பண்றாங்க. இந்த ரைட் பார்த்தீங்கன்னா, 10 டூ 15 மினிட்ஸ் இருக்கும். நல்ல ஒரு ஃபன் ரைடா தான் இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவுல போற இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இந்த பிளேஸ் பத்தின டீட்டெயில்டு வீடியோ நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன இந்த ரூட்ட ஃபாலோ பண்ணீங்கன்னா, ஒன் டேலயே நீங்க இந்த எல்லா பிளேஸையும் கவர் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். வேற ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோவோட உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.